ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற 2 பேரும் கத்தியால் குத்தி இறந்துருக்காங்க. 2 பேருமே இந்தியர்கள். உடலை இப்போ தான் எடுத்திருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ணும்படி குவைத்தினுடைய அரசு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்தியர்கள் எல்லாரும் ஆதார் கார்டு மட்டும் வச்சுருந்தா இந்தியர்கள் கிடையாது அப்படிங்கிற புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, இந்தியர்கள் ஆதார் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இந்தியன் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. இந்திய அரசு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய குடியுரிமைக்கான சான்றாக பிறப்பு மற்றும் இருப்பிட சான்றிதழ்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. மேற்கு வங்கம், அஸ்ஸாம், குஜராத் போன்ற மாநிலங்கள் அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சார்ந்தவங்க சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரேஷன் கார்டு, அதே போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாத்தையுமே இல்லீகலான முறையில் இந்தியாவுக்குள்ளே எடுத்துட்டு நாங்களும் இந்தியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை தடுப்பதற்கு தற்பொழுது இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பிறப்பு இருப்பிட சான்றிதழ் ஒன்று பாஸ்போர்ட் நமக்கு எடுத்துருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு லைசன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இருப்பிட சான்று இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியர்களாக ஒப்புக்கொள்ளுவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியர்கள் கிடையாது. ஸோ இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமாக பிறப்பு சான்றிதழை எல்லாருமே இந்தியர்களாக இருக்கிறவங்க எடுத்துருங்க. அதை எடுக்க தவறுனீங்கன்னா உங்களுடைய அந்த வாரிசுகளை இந்தியர்கள் அப்படின்ட்டு இந்திய அரசு ஒப்புக்கொள்ளாது. அடுத்த செய்தி, குவைத்தில் கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 2 நபர்களும் அப்பாசியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அரசு துறை செவிலியர்களான இந்த 2 நபர்களும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருமே மாற்றி மாற்றி கத்தியால் குத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னும் முழுவதுமாக விசாரணை முடிந்து தான் தெரிய வரும். ஆனால் ரூமுக்குள்ளே இருந்து 2 பேருமே சடலமாக தற்பொழுது மீட்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய கேரள மாநிலம் எர்ணாகுளத்தை சார்ந்த தம்பதியினர் இவங்க 2 பேரும். இவங்க பேர் சூரஜ் மற்றும் பின்சி அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ரீசெண்டாக இந்தியாவிற்கு போயிட்டு வரும்பொழுது அவர்களுடைய 2 குழந்தைகளையும் இந்தியாவிலேயே விட்டுட்டு வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. வரும்பொழுதே இவர்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு இருந்து அது பிரச்சனைகளாகவே வந்திருக்காங்க. ரூமில் பிரச்சனையை பண்ணி இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குவைத் போலீஸுக்கு சம்பவம் தொடர்பான தகவல் கிடைச்ச உடனேயே அந்த இடத்திற்கு உடலை கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. காவல்துறை மரணத்திற்கான காரணத்தை அந்த பக்கத்து ரூமில் இருந்த அனைவர்கிட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே முழுவதுமாக அந்த விசாரணை நடத்தி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிய வரும். குவைத்திற்கு ஃபேமிலியாக வரக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க. அப்படி சந்தோஷமாக இருக்க முடியலை புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா தனித்தனியாக உங்களுடைய சொந்த நாட்டில் ஒய்ஃபை வைங்க. இல்லைன்னா நீங்கள் சொந்த நாட்டுக்கு போயிருங்க. யாராவது ஒரு ஆள் குவைத்தில் இருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வராது. அடுத்த செய்தி, குவைத்தில் ஆர்மியில் பெண்களை சேர்க்கதற்கு குவைத் அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய சண்டே 4ஆம் தேதி ஓப்பன் டோரில் யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணி வாலண்டியராக ஜாயின் பண்ணி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ குவைத்தி பெண்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடு முன்னேற்ற பாதைக்கு செல்லணும்னா கண்டிப்பாக பெண்களினுடைய உதவி அப்படிங்கிறது தேவை. அதற்கு குவைத் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் இந்த செயல்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.